ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதிச்சுடர். நம்ம ஆதிரை கிராஃப்டில் வந்து இன்றைக்கு ரொம்ப சிறப்பான ஒரு மூலிகை பொருள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 2 விதமான பொருட்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பேய் மிரட்டி குச்சி அப்படின்னு சொல்லுவாங்கங்க. ஸோ இந்த பேய் மிரட்டி மூலிகை நீங்கள் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி கடாட்சத்தை குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பொருள். அதிலும் இதனுடைய பெயர்லேயே வந்து இதனுடைய அர்த்தம் வந்து அடங்கியிருக்குன்னு சொல்லலாம். பேய் மிரட்டி அப்படின்னு சொல்லும்போது ஒரு பேய் தொல்லை நம்மளுக்கு வீட்டில் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்குது, அல்லது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செய்வினை, ஏவல், பில்லி, சூனியம் அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, இரவில் உங்களால் தூங்க முடியல, அல்லது ஏதோ ஒரு ஆத்மாவோட தொல்லை வந்து உங்களை தொல்லை பண்ணும்படி உங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த மூலிகை அந்த வீட்டில் இருக்கும்போது இதற்கான இந்த தொல்லைகளிலிருந்து வந்து ஒரு நிவாரணம் கிடைக்கும். ஒரு தூங்க பயப்படுறவங்க வந்து இரவு காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து தலையணையின் கீழ் வந்து படுக்கும்போது வந்து அவங்களுக்கு எந்த ஒரு தொல்லைகளும் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுகிறது. மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம வீட்டில் இல்லை, ஆனால் மகாலட்சுமி கடாட்சத்துக்காக இதை வந்து வாசலில் வைக்கிறவங்களும் அதிகமானவர்கள் இருக்காங்க. இதை பூஜை அறையில் வைத்தும் பூஜை தாராளமாக நீங்கள் பண்ணலாம். இது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். இந்த மாதிரி தெய்வீக மூலிகைகளோட தன்மை என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அந்த இடத்துல இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை நம்மளுக்கு கொடுக்கறது தான் வந்து இந்த மூலிகைகளின் தன்மைங்க. ஸோ இது முறைப்படி பூஜையில் வைத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும். இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேய் மிரட்டி திரின்னு சொல்லுவாங்க. இந்த திரியில் வந்து நம்ம விளக்கேற்றலாம். இந்த பேய் மிரட்டி வந்து நம்மளுக்கு வந்து வழக்க பெயராக இருந்தாலும் இந்த தாவரத்தினோட பேர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய தும்பை அப்படின்னு சொல்லுவாங்கங்க. ஸோ காலகாலமாகவே இது எல்லாமே வழக்கத்தில் இருக்கக்கூடியது. நிறைய வந்து விஷயங்களை நம்ம பார்க்குறோம், கடந்து வருகிறோம். ஸோ அதில் எதிர்மறையான சக்திகளை வந்து நமக்கு தெரியாமல் அந்த ஆற்றல்களை வந்து நம்ம கூட்டிகிட்டு வந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி எதிர்மறை தொல்லைகளிலிருந்து நம்மளே பாதுகாத்து கொள்ள தான் இந்த மாதிரியான தெய்வீக மூலிகைகள் நம்ம வீட்டில் இருக்கும்போது நமக்கு அது ஒரு பாதுகாப்பு கவசமாக அமையும். ஸோ இந்த மூலிகைகள் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்மளுடைய புலனத்திற்கு வந்துருங்க. புலனம் எண்கள் என்னோட பயோவில் கொடுத்துருக்கேன், அல்லது இது எல்லாமே நம்ம ஆன்லைன் ஷாப்பில் லிஸ்டிங் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதுலேயுமே நேரடியாக வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.